கழிப்பறை உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வந்த வணிக வளாகத்தை இடிக்க முயற்சி செய்வதை கண்டித்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடையார் இந்திரா நகரில் வணிகர்களுக்காக அரசு சார்பில் 1995 வணிக வளாகம் கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. கடந்த 30 வருடங்களாக வணிக வளாகத்தில் கடை நடத்தி வரும் வணிகர்களுக்கு அதன் அருகில் புதிய கட்டிடம் கட்டித் தருவதாக கூறிய சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கழிப்பறை உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் அமைத்து தராமல் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பழைய வணிக வளாகத்தை இடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதற்கு இந்திரா நகர் மாநகராட்சி வணிக வளாக கடை உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கட்டிய புதிய வணிக வளாகத்தில் 80 கடைகள் உள்ள நிலையில் கடைகளில் பணிபுரியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அடிப்படை வசதியான கழிப்பறை போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பழைய வணிக வளாகத்தில் உள்ள 10 கழிப்பறைகளை தான் இதுவரை பயன்படுத்தி வந்ததாகவும் பழைய வணிக வளாகத்தை இடித்தால் எப்படி 80 கடையில் பணிபுரியும் அனைவரும் கழிப்பறையை பயன்படுத்த முடியும் என வணிகர்கள் கடை உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் புதியதாக 2 கழிப்பறைகளை மட்டுமே கட்டிக் கொடுத்துவிட்டு பழைய வணிக வளாக கட்டிடத்தை இடிக்கப் போவதாக அதிகாரிகள் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் கூடுதலாக புதிய கழிப்பறை கட்டாமல் பழைய கட்டிடத்தை இடிக்க விட மாட்டோம் என இந்திரா நகர் மாநகராட்சி வணிக வளாக கடை உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் வணிகர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் வணிகர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது கூடுதலாக புதிய கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தந்த பிறகே பழைய கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்திரா நகர் மாநகராட்சி வணிக வளாக கடை உரிமையாளர் நல சங்கம் சார்பாக செக்ரட்டரி பேசுகிறேன், கல்யாண சுந்தரம். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்தாண்ட பக்கத்தில் ஒரு ஃபுட்டு வில்லேஜ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கார்பரேஷன்கள் அப்ரோச் பண்ணி 9வது மாதம் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. சரி, நல்ல விஷயம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆதரவு கொடுத்து அங்கே உள்ள ஒரு 9 கடையை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம். அந்த ஃபுட்டு வில்லேஜ் கட்ட போகிற இடத்துல ரெஸ்ட் ரூமு, வாட்டர் டேங்கு எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. அதை ஷிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் எங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் டெமாலிஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் எல்லாமே சங்கத்து மூலிமா முடிவு எடுத்து சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா, எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்காம அவங்களும் ப்ராப்பராக டெமாலிஷ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் பெரிய புல்டோசர் வச்சு இடிக்க வராங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்து இதை உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். இது ஏதோ முறைகேடு நடக்கிறது மாரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏகிட்ட டெமாலிஷ் ஆர்டர் கேட்டால் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், சங்கம் என்ன பிடிங்கிட போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வார்த்தையில் அவர் ஏஐ பேசுகிறாரு. இது சம்மந்தமாக அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். வினோத் ஏஐ ஃபஸ்ட்டு இங்கே லெட்டின் பாத்ரூம்லாம் கட்டி கொடுத்துட்டு தான் நாங்கள் இடிப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ கவுன்சிலர் துணையும் இருந்தார். மாமன்ற உறுப்பினர் 173 சுபாஷினி இங்கே கூட இருந்தாங்க. அப்போ நான் இங்கெல்லாம் லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுத்து உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து தான் கை வைப்போன்னு சொல்லிட்டு போனாங்க. நேற்று பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. நான் ஏன் உங்களை லெட்டின் பாத்ரூம் கட்டி தரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாநகராட்சி பில்டிங் கடை உரிமையாளர்கள் நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் கட்டிக்கிறோம்னா மாநகராட்சியில் எதுக்கு வாடகை வாங்குறீங்க? மாநகராட்சி தானே அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்கள் 9வது மாதம் கமிஷனர் லெட்டர் கொடுக்குறோம், இந்த பில்டிங்லாம் எங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி கொடுங்க, வியாபாரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் செல்லுக்கும் கொடுக்குறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை, ஒரு ரிப்ளை கூட இல்லை. அவங்க மாநகராட்சி கடை வாடகை மட்டும் வாங்கலைன்னா உடனே கடையை சீல் வைக்கிறாங்க, உடனே இழுத்து பூட்டுங்கன்றாங்க. ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க மாநகராட்சி ஊழியர்கள். அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா, சரியான முறையில் வாடகை நிறைய கடைகள் கொடுக்கறது இல்லை, அதனால அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சில இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டாவது கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுமாரிலாம் கிடையவே கிடையாது. மாதம் ஆனால் பராமரிப்பு சுத்தமாக கிடையாது. நாங்கள் ஒரு கடைக்கும் பராமரிப்பு கட்டணம் வசூல் பண்ணி நாங்கள் தான் இன்றைக்கி பெருக்கிற ஆளுக்கு கொண்டும் 2 ஆள் போட்டு 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். இதுவரையிலும் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த ஒரு லெட்டின் பாத்ரூம் பக்கம் கூட வந்தது கிடையாது. 2 மாதம் முன்னாடியே பண்ணுறாங்க. இன்றைக்கி லெட்டின் பாத்ரூமுங்க நாங்கள் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி டைல்ஸ்லாம் புதுப்பிச்சு வச்சுருக்கோம். அதை இடிக்க போகிறாங்க. அது இடிக்கிறது போல தான் நாங்கள் இங்கே கட்டி கொடுங்கன்னு சொல்கிறோம். மாற்று ஏற்பாடே கிடையாது. அப்போ இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் மொத்தம் 100 கடை இருக்காங்க, 100 கடையோடைய லேடிஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க லெட்டின் பாத்ரூம் எங்கே போவாங்க?
இடிக்கலைன்னா நாங்கள் வந்து உடனடியாக கோர்ட்டு கேஸ் சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுப்போம். நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். நாங்கள் சங்கத்து மூலயமா சட்டப்பூர்வ நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். சுமார் 80 கடை வந்து இப்போ ஒரு ஒரு 5000 பேர் பர் டே. ஆமாம். ஒரு 80 கடை யாருங்க? ஒரு 5000 பேர். என் பேர் கல்யாண சுந்தரம், இந்த அசோசியேஷனோட செக்ரட்டரி.